இலங்கை அரசியலில் பல ஆண்டுகளாக பேசப்பட்டு வரும் ஒரு பெரிய கேள்வி என்ன தெரியுமா? 2015ஆம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தல் நடைபெற்ற இரவில் அரசியல் அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்ள ஒரு பெரிய சூழ்ச்சி நடந்ததா? அந்த இரவில் உண்மையில் என்ன நடந்தது? மகிந்த ராஜபக்ஷ அதிகாரத்தை விட்டு வெளியேறும் முன்பு நாட்டில் ஒரு குழப்பத்தை உருவாக்க முயற்சி செய்யப்பட்டதா? இது தொடர்பான தகவல்கள் பல ஆண்டுகளாக வெளிவந்தாலும் அதன் முழு உண்மை இன்னும் மக்கள் முன் தெளிவாக வரவில்லை. அந்த இரவில் நடந்ததாக கூறப்படும் அந்த மர்ம அரசியல் நிகழ்வை பற்றித்தான் இப்போது விரிவாக பார்க்க போகிறோம். 2015ஆம் ஆண்டு ஜனவரி 8 இலங்கையின் அரசியல் வரலாற்றில் மிக முக்கியமான தேர்தல் ஒன்று நடைபெற்றது. அந்த தேர்தலில் அப்போது பதவி வகித்த ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ஷ மீண்டும் அதிகாரத்தில் தொடர முயற்சி செய்தார். அவருக்கு எதிராக அவரது முன்னாள் கூட்டாளியாக இருந்த மைத்ரிபால சிறிசேனா எதிர்க்கட்சிகளின் ஆதரவுடன் போட்டியிட்டார். இந்த தேர்தல் நாட்டில் பெரும் அரசியல் பதற்றத்தையும் எதிர்பார்ப்பையும் ஏற்படுத்தியது. ஏனெனில் பல ஆண்டுகளாக அதிகாரத்தில் இருந்த அரசாங்கம் இந்த தேர்தலுக்கு பிறகு மாறக்கூடும் என்ற நிலை ஏற்பட்டிருந்தது. தேர்தல் வாக்கெண்ணிக்கை ஆரம்பமானதும் மக்கள் முழு நாட்டிலும் பதட்டத்துடன் முடிவுகளை காத்திருந்தனர். காலையிலேயே தேர்தல் முடிவுகள் வெளியாக தொடங்கின. அப்போது தெளிவாக ஒரு விஷயம் தெரிய வந்தது. மைத்ரிபால சிறிசேனா அந்த தேர்தலில் வெற்றி பெற்றிருந்தார். இதன் மூலம் மகிந்த ராஜபக்ஷ தலைமையிலான ஆட்சி முடிவுக்கு வந்தது. இந்த தகவல் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டதும் நாட்டின் அரசியல் சூழல் மிகவும் பதற்றமானதாக மாறியது. அந்த நேரத்தில் மகிந்த ராஜபக்ஷ அலரி மாளிகையில் இருந்ததாக கூறப்படுகிறது. தேர்தலில் தோல்வி ஏற்பட்ட நிலையில் அடுத்ததாக என்ன நடக்கும் என்ற கேள்வி அனைவரிடமும் எழுந்தது. அந்த நேரத்தில் அரசியல் வட்டாரங்களில் பல தகவல்கள் பரவத் தொடங்கின. அதாவது அலரி மாளிகையில் சில முக்கிய சந்திப்புகள் நடைபெற்றதாக கூறப்பட்டது. சில அதிகாரிகளும் பாதுகாப்பு தரப்பினரும் அங்கு அழைக்கப்பட்டதாக தகவல்கள் வெளிவந்தன. அந்த இரவில் ஒரு பெரிய அரசியல் குழப்பத்தை உருவாக்க முயற்சி நடந்ததாக சில அரசியல் தரப்புகள் பின்னர் குற்றச்சாட்டு முன்வைத்தன. அதாவது தேர்தல் முடிவுகளை ஏற்காமல் ஒரு அவசர நிலையை உருவாக்க முயற்சி செய்யப்பட்டதாக கூறப்பட்டது. இதன் மூலம் அரசியல் அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்ள சில திட்டங்கள் பேசப்பட்டதாக தகவல்கள் வெளிவந்தன. ஆனால் இந்த குற்றச்சாட்டுகள் தொடர்பில் பல்வேறு கருத்து வேறுபாடுகள் இன்னும் இருக்கின்றன. தேர்தல் முடிவுகள் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்ட பிறகு மகிந்த ராஜபக்ஷ அலரி மாளிகையை விட்டு வெளியேறினார். ஆனால் அவர் சாதாரணமாக தனது காரில் செல்லவில்லை என்று கூறப்படுகிறது. அதற்கு பதிலாக ஒரு உலங்கு வானூர்தி மூலம் பாதுகாப்பாக சென்றதாக தகவல்கள் வெளியாகின. இந்த பயணத்திற்கான ஏற்பாடுகள் அப்போது பிரதமராக இருந்த ரணில் விக்ரமசிங்கேவின் உதவியுடன் செய்யப்பட்டதாகவும் சில தகவல்கள் குறிப்பிடுகின்றன. இதனால் அந்த இரவில் நடந்த சம்பவங்கள் குறித்து பின்னர் பல அரசியல் விவாதங்கள் உருவானது. 2015 தேர்தல் முடிந்த பிறகு அந்த இரவில் நடந்த நிகழ்வுகள் பற்றி பல கேள்விகள் எழுந்தன. அலரி மாளிகையில் உண்மையில் என்ன நடந்தது? ஒரு அரசியல் குழப்பம் உருவாக்க முயற்சி செய்யப்பட்டதா அல்லது அது வெறும் அரசியல் குற்றச்சாட்டுகளா? இந்த கேள்விகளுக்கு தெளிவான பதில் கிடைக்க வேண்டும் என்று பல தரப்புகள் தொடர்ந்து வலியுறுத்தி வந்தன. இந்நிலையில் இலங்கையின் அரசியல் வரலாற்றில் இடம்பெற்றதாக கூறப்படும் இந்த சம்பவங்கள் தொடர்பில் பல்வேறு விசாரணைகள் பின்னர் தொடங்கப்பட்டன. அதேபோல் ஈஸ்டர் தாக்குதல் உள்ளிட்ட பல முக்கிய அரசியல் விவகாரங்களுடனும் இந்த விவகாரம் தொடர்பு படுத்தி பேசப்பட்ட சம்பவங்களும் இருந்தன. ஆனால் இவற்றின் முழுமையான உண்மை வெளிவருவது குறித்து இன்னும் அரசியல் மற்றும் சட்ட ரீதியான விவாதங்கள் தொடர்ந்து கொண்டே இருக்கின்றன. 2015 ஜனாதிபதி தேர்தல் இலங்கை அரசியலில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியது. ஆனால் அந்த தேர்தல் நடைபெற்ற இரவில் நடந்ததாக கூறப்படும் இந்த சம்பவங்கள் இன்னும் ஒரு மர்மமாகவே உள்ளது. அந்த இரவில் உண்மையில் என்ன நடந்தது? அது ஒரு அரசியல் திட்டமா அல்லது ஒரு தவறான புரிதலா? இந்த கேள்விகளுக்கான முழு பதில் ஒரு நாள் வெளிவரும் என மக்கள் எதிர்பார்த்து காத்திருக்கின்றனர். இந்த செய்தி பற்றி உங்கள் கருத்தை கீழே கமெண்ட் பகுதியில் பதிவு செய்யுங்கள். மேலும் இது போன்ற முக்கிய அரசியல் செய்திகள் தெரிந்து கொள்ள மறுபக்கம் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.